தவம் நடத்திக்கிட்டு இருக்க. ஒரு 10 பேர் பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்தாங்க. பார்லிமெண்ட்ல இருந்து வர்றாங்க எல்லாரும். பார்த்தேன். ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன். சரின்னு உட்கார்ந்தாங்க. என்ன இவ்வளோ பெரிய படிப்பாளிகளும் பெரியவங்களும் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். சுவாமிஜி, உங்களால ஒரு பெரிய திட்டம் உருவாகணும், அதுக்காக தான் உங்க அருளாட்சியை தர்றதுக்காக வந்திருக்கோம் நாங்க. சொல்லுங்க. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல ஒரு சதி திட்டம்னு ஒண்ணு இருந்தது. ஆண்கள் இறந்துட்டா அவங்களுடைய சிதையில பெண்ணையும் தள்ளிட்டு கொண்டு போட்டணும். அதுக்கு பேர் சதிதான். அது ஆண் பெண்ணுக்கு சதின்னு சொல்லுவாங்க. அந்த இது பெரிய சதி. அந்த மாதிரி சட்டம் நம்ம நாட்டுல எவ்வளோ காலம் இருந்தது. ஆண்கள் இறந்துட்டா அந்த சிதையில, அதாவது நெருப்பு வளர்க்குறாங்களே இல்லையா, அந்த ஆளுக்கு எரிக்கிறதுக்கு, அந்த நல்ல எரியிற போது இந்த அவருடைய மனைவியை பற்றி உள்ள தள்ளிடுறது. என்ன கொடுமைன்னு பாருங்க. இப்ப நினைச்சு பார்க்க முடியுமா அவங்களால? இது நடந்தது நீண்ட காலம். அப்போ வெள்ளக்கார ஆட்சி, நமக்கு சுதந்திரம் இல்லை, நம்ம விட்டுட்டோம், அந்த சட்டத்தை காலி பண்ணிட்டாங்க. இப்ப யாருக்கும் அந்த சட்டம் உதவல. இப்ப நமக்கு சுதந்திரம் வந்துட்டு, அதனால அந்த சட்டத்தை புதுப்பிக்கணும் என்ற அளவுக்கு நாங்க எல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓட்டு போட வேண்டியதான் இன்னைக்கு 8 மணிக்கு ராத்திரிக்கு அதை நிறைவேறிடும். அதன் பிறகு அந்த சதி திட்டம் நம்ம நாட்டுல நம்ம பழங்காலத்து கல்ச்சர் பராமரிப்பு வந்துடும். இந்த ஆள் சொன்னாரு, ஒரு ஆளு காமிச்சார், இந்த திட்டம் எல்லாம் சரி, ஒரு மகான் கிட்ட போய் ஒரு வாழ்த்து அவங்களுடைய அபிப்பிராயத்தை வாங்கிட்டு வந்து இதை பாஸ் பண்ணுங்க, இது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இவரு. அவரை நாங்க மதிக்கிறோம், அதனால நாங்க வந்தோம்னாரு. நான் பேசாத இருந்த கொஞ்ச நேரம். எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்த்து ஒண்ணுத்தான் தேவை எங்களுக்கு, அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடுறோம் இன்னைக்கு. நான் ஒரு சிறு திருத்தம் கொடுக்குறேன், அந்த திருத்தத்தோட நீங்க எடுத்து போய் பாஸ் பண்ணிடுங்க. சொல்லுங்க எல்லாம் கத்துறாங்க. சொல்லுங்க. நான் சரி, ஆண்கள் இறந்துவிட்டா பெண்ணை அதே சிதையில தள்ளணுன்றீங்களா இல்லையா? பெண் இறந்து விட்டால் அவளுடைய சிதையில அவனுடைய கணவனை தள்ளிடணும்னுட்டு எழுதிங்க. ஐயோ 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 என்ன கூச்சல் போடுறாருங்க எல்லாம். என்ன சுடுதான்னு கேட்டதால இப்பவே சுடுதா? அப்படி இருந்து கொஞ்ச நேரம் அதான் கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தானா அமைதியாகி அங்க வந்திருந்த ஒருத்தர் எழுந்து சொன்னாரு, ஐயா நாம் நல்ல இடத்துல நல்ல உபதேசம் வாங்கிட்டோம். we got right answer for a right person. அதனால இப்ப போய் let us go and kill the bill, அந்த பில் அழிச்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. எல்லாம் எழுந்தாங்க, கும்பிட்டாங்க, நானும் கும்பிட போட்டேன், போனாங்க. அன்னைக்கு அந்த திட்டம் பாஸ் ஆனா எத்தனை தாய்மார்களுடைய உடம்பு எரிஞ்சு போயிருக்கும் பாருங்க. சட்டம் போட்டுட்டா சட்டம் தான், அப்புறம் யார தடுக்க முடியும்? அந்த மாதிரி எல்லாரும் தெளிவோட துணிந்து ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டா கட்டாயம் நடைமுறையில கொண்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு
இன்சிடென்ட் சொல்றேன். நான் என்னுடைய அனுபவத்துல நான் பல காலம்